பகல்கால் தாக்குதலில் இரு நாடுகளிடையே பதட்டம் நீடித்து வரும் நிலையில் குறிப்பாக இந்த நிலையில் பகல்கால் சுற்றுலா பயணி மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாதி ஆதில் தௌகரின் வீடு இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பயங்கரவாதிகளை கண்டறியும் பணி நடைபெற்று வரும் நிலையில் உள்ளூர் போலீசார் பொதுமக்கள் இணைந்து அந்த வீட்டை தரைமட்டமாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்புடைய மற்றொரு தீவிரவாதி ஆஷிப் ஷேக்கின் வீடும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தற்போது குறிப்பாக இன்று அதிகாலை என்ன சம்பவமாக பார்க்க முடியும். இரவு நேரத்தில் வீடு தரைமட்டமாக்கப்பட்ட அந்த வீடியோ என்பது சமூக வலைதளத்தில் பரவி ஒரு காட்சி நம்மால பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்தியாவுக்கும் குறிப்பாக பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய விமான வீரர்களும் குறிப்பாக தொடர்ந்து போர் பயிற்சி ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் தொடர்ந்து 48 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானில் இந்தியா விட்டு வெளியேற வேண்டும் என இந்திய அரசு குறிப்பாக அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் வெளியேற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குடியுரிமை சார்ந்த அதிகாரிகள் தெரிவிக்கும் போது 200க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிகள் இந்தியாவில் இருப்பதாகவும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகா எல்லைகள் மூடப்பட்டிருக்கு. தொடர்ந்து காஷ்மீர் எல்லை பரப்பில் ராணுவ வீரர்கள் சந்தேகிக்கும் நபர்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள், விசாரணை ஈடுபடுகிறார்கள். மேலும் லஷ்கர் தொய்பா அமைப்பை சார்ந்த சில பேர் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அவர்களையும் கண்டறியும் பணி நடைபெற்றதாக துப்பாக்கி சூடு பாகிஸ்தானிய வீரர்கள் ராணுவ வீரர்கள் நடத்தியதாகவும் அதற்கு எதிராக இந்திய ராணுவ வீரர்களும் அங்கு குறிப்பாக துப்பாக்கி சண்டை ஈடுபட்டதாக தகவல் இருக்கிறது. தொடர்ந்து போர் பதட்டம் நீடித்து வரும் நிலையில்தான் பல்வேறு தடைகளையும் இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக சிந்து நதி ஒப்பந்தத்தையும் இந்திய அரசு நேற்று ரத்து செய்வதாக தெரிவித்திருந்தாங்க. எந்த போதிலும் கூட பாகிஸ்தான் உயர்மட்ட குழு தெரிவிக்கும் போது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை தெரிவித்தாலும் கூட ஆனால் போருக்கு தயாராகும் சூழலை பாகிஸ்தான் முன்னேற்பாடு செய்வது என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக தொடர்ந்து அங்கிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளும் தகவல் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து ரா ஏஜென்ட் உள்ளிட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் உள்துறை அமைச்சர் தலைமையில் தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்றாலும் கூட அவ்வப்போது நடக்கக்கூடிய சூழலை ராணுவ தலைமை கமாண்டர் அவர்களும் தொடர்ந்து அரசுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிரதமர் அவர்களும் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளுமே அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிப்பதாக கூட தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் குறிப்பாக இந்த பதற்றமானது நீடித்து வருகிறது. போர் நடைபெறுமா அல்லது இந்த போர் சுமூகமடையுமா அல்லது பாதிப்பு, அதாவது 26 பேர் சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகளை முழுமையாக சுட்டு வீழ்த்தப்படுவார்களா ஒரு கேள்விக்கு இடையில் தான் குறிப்பாக இந்த பதட்டம் ஏற்பட்டது. மேலும் பாகிஸ்தான் மீண்டும் பதற்றம் அடையும் வகையில் தான் குறிப்பாக இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த பெரும் பாதிப்பை பாகிஸ்தானிகளுக்கு ஏற்படுத்தும் என்பதே அரசியல் ஆய்வர்களும் கருத்தை தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குறிப்பாக ஒரு துப்பாக்கி சூடு இல்லாமல் மற்றும் போர் இல்லாமல் பாகிஸ்தானிகளை பதற்றம் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாகவே சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்தது நிறுத்துவது என்பதே அது மிக முக்கியமாக பார்க்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். எந்த போதிலும் இந்த பதற்றம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது.